முதலமைச்சராக வந்து நான் மு.க. ஸ்டாலினை வேணான்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். எடப்பாடி வேணான்னு தான் கட்சி ஆரம்பித்தோம். மறுபடியும் அவரே முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவரே முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு எதுக்கு தனி பார்ட்டி? எங்களுடைய ஃபியூச்சர் என்ன? அப்போ மாற்றம்னு வந்தவங்க காரி துப்பிடுவாங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ 15 வருஷமாக பேசுனீங்க, போராடினீங்க, நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டணிக்குள்ளேயே போகிறன்றப்ப எங்களுக்கான ஃபியூச்சர் என்ன இருக்குது? இப்போ விஜய் நீங்கள் சொன்னீங்க, அது தன்னுடைய கட்சியினுடைய அந்த முதல் மாநாட்டிலே அறிவித்தார், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம் வந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுல, ஏன் இது வரைக்கும் ஒரு கட்சி வரல? நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்காவும் உள்ள குரூஷியலான ஒரு மைனரான ஒரு வேறுபாடு அதுதான். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குது, தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ தாவேக்காவை நம்பிய ஒரு கட்சி வரல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லை, ஆஸ் பர் எது இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் எங்கள் கீழே ரொம்ப தாவேக்காவும் கீழே தான் காமிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவை என்னென்னு காமிக்கிறாங்க? 25%, 30% அவங்களே அப்படி தானே கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 30% உள்ள ஒரு தாவேக்காவை நம்பி ஏன் இது வரைக்கும் ஒரு கட்சி கூட வரல? நீங்கள் விசிகாவுக்கு தூண்டில் போட்டீங்க, காங்கிரஸுக்கு தூண்டில் போட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தூண்டில் போட்டீங்க, ஒரு கட்சி எட்டி பார்க்கலையே உங்களை. அப்போ உங்கள் அரசியல் மேலே நம்பிக்கையே இல்லையே.